என் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாய்ப்புகள் என்பது கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அறிவால உணர முடியும். எதுக்காக நம்ம குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம்? இந்த ஜூன் மாதம் வரப்பொழுது எல்லாரும் எந்த ஸ்கூலில் போய் சேர்க்கலாம், எவ்வளோ ஃபீஸ் கட்டலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் படிப்பினுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனில் செட்டில் ஆகணும், நாட்டுக்கு உழைக்கணும், நம்ம குடும்பத்திற்கு உழைக்கணும் என்ற ஒரு கோல் தானே. இப்போ ஒரு +2ல் குழந்தை பாஸ் பண்ணிடுறான், இல்லை பொண்ணு பாஸ் பண்ணிடுறா அப்படின்னா அடுத்ததுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்னவோ தெரியல, இத்தனை நாளா ஒரு +2 ஆன உடனே இன்ஜினியரா டாக்டரா அவ்வளோதான். இது சொல்லுவாங்க, அதாவது செக்கு மாடுன்னுவாங்க. அது தப்பா நினச்சிக்காதீங்க. சுத்தி சுத்தி இதுலயே நம்ம உழன்று 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 வேற ஆப்ஷனே இல்லாம போயிடுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இப்போ உலக நாடுகள்ல எல்லா நாட்டை விட நம்ம ஜிடிபி growth அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒரு உன்னதமான ஒரு நிலையை இந்தியா அடையும் நம்ம மாத்திரம் சொல்லல, உலக நாடுகளே, யுனைடெட் நேஷன்ஸ் போன்ற அமைப்புகளே சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, அடுத்த 5-6 ஆண்டுகள்ல இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் என்ற ஒரு கணக்காயர் பட்டம் என்று சொல்லுவாங்க. தமிழ் கரெக்டா சொல்லணும்னு தெரியல. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்கள் வேணும்னு தேவை கணிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். மிஸ்டர் சதீஷ் இந்த ஸ்கிரீன்ல இருக்காரு. வணக்கம் மிஸ்டர் சதீஷ். இவர் ஒரு வித்தியாசமான மனிதர். எல்லாரும் இந்தியாவில் படிச்சுட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஒர்க் விசா கிடைக்குமான்னு யோசனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீன் கார்டு கிடைக்குமான்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த கிரீன் கார்டு கிடைச்ச உடனே பச்சைப்படி காட்டுவாங்க, இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பே வேணாம் அப்படின்வாங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா மறந்துடுவாங்க. இவர் சதீஷ் அதெல்லாம் பண்ணாரு. கிரீன் கார்டு வாங்கினாரு, அப்புறம் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏன் பாரதியார் சொன்ன மாதிரி எனக்கு தொழில் எழுத்து நாட்டுக்கு உழைத்தல், ஒரு நாட்டுக்கு உழைக்கணும்னு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு? ஹி இஸ் a chartered accountant by profession. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீ CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கிறார். ஃப்ரீ, நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் என்ன செய்யறாரு, அவருடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அதை பத்தி தான் இந்த நேர்காணல். இந்த நேர்காணல் ஒரு 2-3 பார்ட்டா நான் போடுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம் மிஸ்டர் சதீஷ், சுருக்கமாக உங்களை பத்தி சொல்லுங்க. என் பெயர் சதீஷ் விஸ்வநாதன். பிறந்தது வளர்ந்தது சென்னை. படித்ததெல்லாம் இங்க சென்னையில CBSE ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு விவேகானந்தா கல்லூரியில படித்தேன். அப்போ படிக்கும் போதே காஸ்ட் அக்கவுண்டிங் என்ற கோர்ஸ் அந்த சமயத்துல பண்ணிட்டு, என் வாழ்க்கையில முதல் ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்குன்னு கிடைச்சது கனரா வங்கியில அந்தியூர் என்ற கிராமத்தில் 20 வயசுல போய் சேர்ந்தேன். அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். அந்த 20லேருந்து 23 வயது ஒரு வங்கி பணியாளராக, அதுவும் சென்னை சிட்டிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போய் உட்காரும் போது அந்த கல்ச்சர், அவங்க எப்படி பழக்க வழக்கங்கள், பேசுவது, கஸ்டமர் சர்வீஸ், இது கரெக்டாக அந்த லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆன புதுசுல, பேங்கிங் ஆட்டோமேஷன்லாம் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த சமயத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் பணிபுரிந்த பிறகு என்னோட ஒரு நண்பன் சொன்னான், நீ அப்பவே ICWA ஆல்மோஸ்ட் முடிச்சுட்ட, ஏன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதல் பேரில் திருப்பியும் சென்னை வந்தேன். அப்போ எங்க அப்பா வங்கி பணியிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, எங்க தாத்தா வங்கி பணியில இருந்தாரு. ஸோ மேபி ஒரு லெகசி, ஒரு டாக்டர் ஃபேமிலினா எல்லாரும் டாக்டர் தொழில், ஒரு வக்கீல் தொழில் மாதிரி நான் அதில் போய் சேர்ந்தேன். அது ஐ திங்க் ஹஸ் கிவன் மீ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரூரல் அர்பன். அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் 23லேருந்து 26 வயது. நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அதுவும் அரசு வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றீங்களேன்னு. ஆண்டவன் கிருபையால் அதை சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண பிறகு
ஐ திங்க் நான் ஆசிரியராக ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் என் குருவனால. பட் அப்போ இருந்த காலகட்டத்தில் பாஸ் பண்ண உடனே டெல்லியில் ஹியூலட் பேக்கர்ட் என்ற எம்என்சி கம்பெனியில், வளர்ந்து வரும் கம்பெனி, அப்போ அதில் போய் பணிபுரிந்தேன். 3 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்தேன். எனக்கு இப்போதான் ரீசெண்டாக தெரியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஒரு 2 வருஷம் முன்னாடி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு தமிழில் வந்து பட்டய கணக்காளர். ஸோ அது பண்ணிட்டு டெல்லியில் பணிபுரிந்தேன். அப்புறம் பெங்களூர் மாற்றம் வந்தது. ஸோ 2005 மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனியில் திருப்பியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு 2005 13 வரைக்கும் பெங்களூரில் மைக்ரோசாஃப்டில் ஃபைனான்ஸ் துறையிலையும் ஆப்ரேஷன்ஸ் துறையிலையும் நிறைய கற்றுக்கொண்டேன்னு தான் சொல்லுவேன். நான் எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பணம் கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க, அப்படிதான் ஐ ஃபீல். 2013 அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைச்சது. 2023 வரைக்கும், ஜனவரி வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தேன். ஒரு 17 ஆண்டு காலம் மைக்ரோசாஃப்ட், 6 வருடம் ஹியூலட் பேக்கர்ட், ரெண்டுமே அமெரிக்கன் கம்பெனி. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது, டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தது. பட் இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் ஜேர்னி. என்னோட சோஷியல் ஜேர்னி ஸ்டார்டட் சம்வேர் இன் 2009. 2009. ஓகே. நான் உங்கள் நேரில் சந்திக்கும் பொழுதும் தொலைபேசி மூலம் உங்களோட பேசும் பொழுதும் இந்த +2 படித்த, அதுவும் அரசு பள்ளிக்கூடங்களில் எய்டட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு இலவசமாக சிஎஃப் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு கோர்ஸை ஆன்லைன் மூலமாகவும் வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாகவும் நடத்ததான் நீங்கள் சொல்கிறீங்க. அது என்ன ப்ரோக்ராமு, அது அது எப்படி வந்து என்ரோல் பண்ணுறது என்பதை ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக. பட்டை கணக்காளர் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் மனதில், அதாவது பாமர மக்கள் மனதில் என்ன வரும்னா, நல்ல படிப்பு தான், ஆனால் திருப்பி திருப்பி எழுதணும்னு சொல்கிறாங்களே, அதாவது இந்த ஃபெயில் ஆகிறத பற்றி தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. அப்புறம் இரண்டாவது பெரிய கன்சர்ன் வந்து அதுக்கு ஒரு 6 ஆண்டு காலம் ஆகும் போல இருக்கே, அப்போ வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நடுவில் விட்டுட்டா என்ன ஆகுறது. அதுக்கு மூன்றாவது ஒரு பெரிய கன்சர்ன், அதுக்கு படிக்கும் செலவு கம்மி தான், ஆனால் அதாவது இன்ஸ்டியூட்டுக்கு கட்டுவது நிறைய கோச்சிங் ஃபீஸ் நிறைய ஆகும்னு சொல்றாங்களே, 2 லட்சம் ரூபாய். அப்படிங்கிற இந்த 3 ஃபேக்டர்னால ஒரு ஃபேமிலி அந்த டெசிஷனை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. தள்ளி வைப்பதனால் அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாது. ஸோ ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சேன். கோவிட் வந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆஃப் த இயருக்கு அதுக்கு முன்னாடி ஜியோ வந்து பெருசா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது பிரிங்கிங் டெலிகாம் ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் ஃபேஸ், அப்படி கொண்டு வந்து ரேட்ஸ் எல்லாம் கம்மியாகும் அப்படின்னு. அப்பவே நான் நினைச்சேன் எல்லார் கையிலையும் அலைபேசி வர ஆரம்பிச்சிடும். அதாவது அலைபேசிங்கிறது வந்து ஒரு டிவி வீட்டுக்கு வந்த மாதிரி அலைபேசி வரும் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சது. கோவிட் வந்த உடனே முதல் சந்தோஷப்பட்ட ஆள் நான் தான், ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா எல்லாரும் ஆன்லைன் எஜுகேஷன் வருவான்னு நான் 2010லயே ஒரு கணக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு வித்தியில் உட்காந்து ஒரு தனி, அது ஒரு 22 மனுஷன், அது பெரிய லெவலில் போகுது. பட் இது நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன் எப்படி டீச்சர்ஸ் அடாப்ட் ஆகிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஜூன் ஜூலை 2020ல எல்லாருமே, உலகத்துல எல்லாருமே ஆன்லைன், நான் என்னன்னே தெரியாம இருந்துச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன், இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் அண்ட் பிரின்சிபல் இங்க சென்னையில ஒரு கல்லூரியில் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2020, எனக்கு ஆகஸ்ட் 15 2020 அன்னைக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 15 மாணவர்கள் வேணும் அப்படின்னு ஒரு திமேட்டிக்கா. என்னடா அப்படின்னாங்க, நான் முன்னேற்றம்னு ஒரு ஆரம்பிக்க போறேன், முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ். என்ன பண்ண போறேன் நாங்க, அதுக்கு முகநூல்ல ஃபேஸ்புக்ல ஒரு 15 டப்பாவா போட்டு, மாணவர்கள் யாருன்னே தெரியாது, 15 மாணவர்களை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி போட்டு, கரெக்டா ஆகஸ்ட் 15 15 அரசு பள்ளி மாணவர்கள் சென்னையிலேருந்து ஐசிஎஃப் ஸ்கூல், சென்னைக்கு சைதாபேட் ஸ்கூல், இது மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்ல கொண்டு வந்து 15 மாணவர்களுக்கு காலை மாலை வணிகவியல், காமர்ஸ், கணக்கு பதிவியல், அக்கௌண்டன்சி, பொருளியல், எக்கனாமிக்ஸ் ஆரம்பித்து அது 1220 நாள் கிட்டத்தட்ட அமெரிக்கா டாலஸ்ல இருந்து எடுத்தேன். ஸோ இதோட பேசிக் ப்ராப்ளம் கான்செப்ட் என்னன்னா, 12th கிவ் தம் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 2500 மாணவர்கள் என்னோட 8 பேட்ச் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து மாணவர்களுக்கு நான் வந்து விழிப்புணர்ச்சி கிரியேட் பண்ணி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நீங்க 12வது முடிச்சிட்டும் பண்ணலாம், அதுக்கு நுழைவுத் தேர்வுக்கு ஒரு பதிவு செய்வதற்கு 9000 ரூபாய் தான் நீங்க கட்ட வேண்டும். ஒரு ஆட்டோ டிரைவரோட மகனாக இருந்தால் அந்த ஆட்டோ டிரைவரை சொல்லுவேன், ஐயா உங்களால ஒரு 40 ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியுமா எக்ஸ்ட்ராவா,
அதாவது நீங்க பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் பண்ண முடியும் ஐயா அப்படிம்பாங்க. அது அப்படியே உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்காதீங்க. இன்ட்டு 30 1200 இன்ட்டு 12 14,400 ரூபாய் உங்க உண்டியல் காசு அந்த ஆண்டு கடைசியில கிடைச்சிரும். இப்ப நீங்க தண்டல் வட்டி, ஏன்னா அவங்க எல்லாம் வட்டிக்கு தான் வாங்குவாங்க. 9,000 ரூபாய் வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா வட்டியோட அதிக வட்டி இருந்தாலும் 14,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். நீங்களே உங்க மகளோ மகனியோ யாரிடம் உதவி இல்லாமல் பண்ணலாம். அடுத்தது அந்த மகனுக்கோ மகளுக்கோ நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும் படிப்பதற்கு. மூன்றாவது, முதல்ல அலைபேசியில ஆரம்பிங்க, ஆனா கூகுள் மீட் கிளாஸ்னால ஒரு லேப்டாப் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்போ யார்கிட்டயா உதவி கேளுங்க. இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ். அப்படி ஆரம்பித்து இது வரைக்கும் கர்நாடகா, வெஸ்ட் கர்நாடகாவில் ஒரு சில என்ஜிஓஸோட தொடர்பு கொண்டு இஷ்டம் இருக்கும் மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்கள், நானும் என் நண்பர்கள் சில பேர் உதவி பண்ணாங்க ஏதாவது பாடம் எடுப்பதற்கு. முதல்ல நானே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 12வது பாடம் எடுக்கிறேன், சிஏ ஃபவுண்டேஷனுக்கு பாடம் எடுக்கிறோம், இப்போ சிஏ இன்டருக்கு பாடம் எடுக்கிறோம். எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் கணக்கு எடுக்கிறாங்க, ஐஐடி படித்தவர்கள். சிங்கப்பூர்லேருந்து எக்கனாமிக்ஸ், அவர் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், அவர் ஒரு பெரிய பிரெஞ்சு கம்பெனிக்கு சிஎஃப்ஓவாக சிங்கப்பூர்ல இருக்காரு. சென்னையில ஒரு சிஏ சிஎம்ஏ ஏசிஎஸ் படித்த ஒரு சிஎஃப்ஓவா இருக்கும் என்னோட ஒரு நண்பர். அவர் சட்டம் எடுக்கிறார், பிசினஸ் லா. மற்றும் இன்னொருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து பிசினஸ் கமர்ஷியல் நாலேஜ் எடுக்கிறாங்க. ஆங்கிலம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அதுக்காக எங்களோட என்னோட கூட படித்த ஒரு நண்பி, அவங்க வந்து வியட்நாம்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் தான் கேட்பேன். அதுக்கு அவங்க தயாராகணும். அப்படி பண்ணி இது வரைக்கும் 34 சக்சஸ்ஃபுல்லி தேவ் கிளியர்ட் சிஏ ஃபவுண்டேஷன். அதுல ஒரு 26 பேர் முதல் அட்டம்ப்டும் சில பேர் செகண்ட் அட்டம் பண்ணாங்க. Vishwaksena. It is not just an institution. It is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555. Vishwaksena Global Senior Secondary School 87545-30170. Vishwaksena Arts and Science College for Women 8660566535. Vishwaksena College of Education B.Ed 9440-58844. Polivakam Tiruvallur. Vishwaksena Tiny Tots 85318-11111. Punga Nagar Tiruvallur.